உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு மது. என்னடி யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிட்ட. யார் வந்தா? அதுவா, இந்த வீட்ல இருக்கிற குட்டி சாத்தானுங்க சும்மா வந்து சித்தி சித்தின்னு மொக்க போட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, நீ அங்க சேஃப் தானே? அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்ல. வந்த வேலை முடிஞ்சதும் பிளான் பண்ண மாதிரி மொத்தத்தையும் சுருட்டிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். நீ அங்க ஓகே தான். ஆனா நீ வெளியில பண்ணிட்டு போன சம்பவம் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. நீ நியூஸ் பாத்தியா? இல்லையே. முதல்ல நீ டிவியை ஆன் பண்ணி லைவ் நியூஸ பாரு. சரி, ஓகே. சென்னை திருவெற்றியூர் பகுதியில் தொழிலதிபர் ராஜவேலு வீட்டில் அவருடைய ஆடிட்டரின் உதவியாளர் என்று போலியாக உள்ளே நுழைந்த ஒரு பெண் அவருடைய சொத்து மதிப்புகளை தெரிந்து கொண்டு அதை முழுவதுமாக அபகரித்துள்ளார். பின்னாளில் பிரச்சனை வரும் என்று தெரிந்து கொண்ட அந்த பெண் ராஜவேல் குடும்பத்தினர் உண்ணும் உணவில் விஷத்தை கலந்து அனைவரையும் கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளார். இதில் ராஜவேலு மற்றும் அவருடைய மனைவி உட்பட 5 நபர்கள் இறந்துள்ளனர். விஷயம் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த SP ராஜேந்திரன் தலைமையில் 4 தனிப்படை அமைத்து தப்பிச் சென்ற அந்த பெண்ணை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஹலோ. என்னடி நியூஸ் பாத்தியா? பார்த்தேன். நியூஸ்ல யாரோ ஒரு பொண்ணுன்னு தானே சொல்றாங்க. அத நான் தானே கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நீ ப்ரீ பிளானா அந்த வீட்ல இருந்த CCTV எல்லாம் ரிமூவ் பண்ணிட்ட. அதனால தப்பிச்ச. இல்லனா கண்டிப்பா மாட்டிருப்ப. எதுக்கும் நீ அந்த வீட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை எங்கேயும் நான் மாட்டிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா எல்லாருக்கும் விஷத்தை வச்சிருவேன். என்னமோ பண்ணு, ஆனா சேஃபா இருந்துக்கோ. சரி, நான் போனை வைக்கிறேன்டி. சரி, ஓகே. எங்க தேடி அந்த அம்மா வாழ காணுமே. யோ, அவ மட்டும் தப்பிச்சிட்டானா நம்ம உயிரில போயிடும். எங்க 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 போய் தொலைஞ்சிருப்பா? என்ன விடு, விடுன்னு சொல்றல்ல. ஏய், எங்கடா போய் தொலைஞ்சிக்க? வாடா டேய். அவ போய்டா, வாடா. ஹலோ, சொல்லுடா. மேடம், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். என்னடா பிரச்சனை? அவ செத்துட்டாளா இல்லையா? இல்ல மேடம், தப்பிச்சிட்டா. தப்பிச்சிட்டாளா? ஆமா மேடம். அந்த அம்மாவுக்கு நேத்தே மயக்கம் தெளிஞ்சிச்சு மேடம். சாப்பாடு கொடுக்கலான்னு ரூமை திறந்ததும் எங்க தள்ளி விட்டு எஸ்கேப் ஆயிட்டா. இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொம்பளைய தப்பிக்க விட்டுருக்கீங்க. அவ மட்டும் போய் எழில பாத்துட்டா என்னோட எல்லா பிளானும் சொதுப்பிடும். இவ்வளவு நாள் அந்த சாரதாவை கொல்லாம விட்டதுக்கு காரணமே இந்துவை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னுதான். எப்போ அவ தப்பிச்சு ஓடுற அளவுக்கு வந்துட்டாலும் இனி அவ உயிரோட இருக்கிறது டேஞ்சர் தான். இப்பவே அவ கதையை முடிச்சிட. ஓகே மேடம். பசங்க அந்த பொம்பளை தோத்திட்டு தான் ஓடி இருக்காங்க. எப்படியும் பிடிச்சிருவாங்க. வயசானவங்க தான், ரொம்ப தூரம் ஓடி இருக்க முடியாது. அவங்கள போட்டு தள்ளி உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே. சரிங்க மேடம். ஐயோ, யாரு இந்த அம்மான்னு தெரியலையே. ஐயோ, என்ன அடிபட்டுருச்சே. ஐயோ, பார்த்து விட்டு வர மாட்டேயா? ஐயா, நான் பார்த்தா வந்தேன். அவங்க தான் வந்து மோதிக்கினாங்க. மா மா
ஒன்றும் இல்லைம்மா பயப்படாதீங்க. மா ஏந்திரிமா. மா அந்த பொம்பளையை சுத்தி ஆளுங்க சேர்ந்துட்டாங்க. இனிமே அங்க போனா நமக்கு தான் ரிஸ்க். ஆமாடா. எப்படி வண்டி மோதின வேகத்துல அந்த பொம்பளை செத்து இருக்கும்டா. நமக்கு வேலை மிச்சம் நினைச்சு கிளம்பிடலாம். வாடா போயிடலாம். சரிடா. வாடா. வா. ஹலோ சார், உங்க நேம் எழிலா? ஆமா, எழில் ஸ்பீக்கிங். சொல்லுங்க. சார், நான் ஜேவிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். சாரதான்றவங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா? சாரதாவா? ஆமாமா, எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க தான். சொல்லுங்க. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். இப்போ எங்களோட ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. என்ன சொல்றீங்க? இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். உங்க நேம் அண்ட் நம்பர் கூட அவங்க தான் சொன்னாங்க. அதான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு கால் பண்ணேன். ஓகே 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 ஓகே, குட் 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 குட். நான் இப்பவே கிளம்பி உங்க ஹாஸ்பிடலுக்கு வரேன். ஓகே சார். ஓகே ஓகே. மா 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 அம்மா, என்ன எழில், இங்க இருக்கீங்களா? என்ன பதட்டமா வந்திருக்க? என்னாச்சு? சொல்றமா. அம்மா, நம்ம இந்துவை வளர்த்த சாரதாமா இருக்காங்கல்ல, ஆமா. அவங்களுக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ, பசங்க சொன்ன மாதிரியே அந்த கிழவியோட கதையை முடிச்சிட்டானுங்க. என்னப்பா சொல்ற? எப்படி நடந்துச்சு? அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியலமா. அவங்க ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து எழில் எழில்னு என்னோட பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்களா. அது வந்துமா, அங்க இருந்த பப்ளிக்ல இருந்த யாரோ ஒருத்தர் தான் ஜேவிஆர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா. அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லலப்பா? இல்லம்மா, தலையில லேசா அடிபட்டிருக்கான், அவ்வளவுதான். மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஜேவிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் நான் உடனே அங்க போய் சாரதாமாவை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோமா. அப்ப கிழவி இன்னும் சாகலையா? என்னமோப்பா, அந்த கடவுள் அருளால அவங்க நல்லபடியா குணமான சரிப்பா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அவங்க கண்டிப்பா குணமாவாங்க. நான் கண்டிப்பா அவங்களை கியூர் பண்ணிடுவேன். ஸ்வேதா, உனக்கு சாரதாமா யாருன்னு தெரியும்ல? தெரியாது மாமா. சின்ன வயசுல இருந்தே உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த இந்துவை தத்தெடுத்து ஆசிரமத்துல வளர்த்ததே அவங்க தான். சாரதாமா ரொம்ப நல்லவங்க ஸ்வேதா. இன்ஃபேக்ட் அவங்க மூலமா தான் இப்ப கூட என்னால உன்னை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவங்க முழு ரெக்கவர் ஆகட்டும். உன்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன கொஞ்சம் இரு. எழில், சாரதா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க உன் பேரையே சொல்லிட்டு இருந்திருக்காங்கன்னா நிச்சயமா உன்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அவங்க மனசுல இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா நீ சீக்கிரமா அவங்கள குணப்படுத்தணும்ப்பா. சரிம்மா, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சீக்கிரமா குணப்படுத்திடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.